வீவர்ஸ் குட் மார்னிங். என்னடா மறுபடியும் வீடியோ வ்ளாக் போட்டுட்டேன்னு பார்க்குறீங்களா? எனக்கு வீடியோ வ்ளாக்னால் ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் வீடியோ வ்ளாக்ஸு. இப்போது நீங்கள் பார்க்குறீங்களே ஸ்க்ரீனில் இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்களா, ஒரு இந்த அது ஒரு லாரி நிற்குது. அந்தாண்ட பக்கம் பாருங்கள், ரைட் சைடில் பாருங்கள், ஒரு அந்த பக்கம் ஒரு பெரிய குப்பை மேடு தெரியும். அது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அது உங்களுக்கு நல்லா உங்களுக்கு அந்த விஷுவல் கிடைக்கும். அது பார்த்தீங்களா? ஆக்சுவலி இந்த ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா வேளச்சேரி போனவங்களுக்கு ரொம்ப நல்லா இந்த ஏரியா தெரியும். வேளச்சேரி அந்த ரைட்டில் வந்த ஒரு பிரிட்ஜு ஒன்று இருக்கும். அப்படி கொஞ்சம் இந்த லெஃப்டில் அப்படியே போனால் அப்படியே விஜய் நகரம், அப்படியே ஐமேக்ஸ், அப்படியே திருவான்மூர், அப்படியே அடையாறு, அந்த மாதிரி போயிடும். இந்த பார்த்தீங்களா, பாருங்க, அந்த 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 லைட்டிங் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா சேம் ஏறக்குறைய அந்த சேம் பிளேஸ் தான் அது. இந்த ரைட் சைடில் இருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 மணி அந்த மாதிரி, ஈவினிங் ஒரு 3:30 அந்த மாதிரி எடுத்தது அந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சேம் பிளேஸ் when I was returning. நான் இந்த போயிட்டு இப்போ இந்த ரைட் சைடில் இருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா எங்கே போகுதுன்னா டுவர்ட்ஸ் பீச் பக்கமாக போயிட்டு இருக்குது. அதை பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட்டில் பில்டிங்லாம் தெரியுது. அது அந்த மேடவாக்கம், அப்புறம் அந்த கண்ணகி நகர், அந்த மாதிரியெல்லாம் நிறைய சோழிங்கநல்லூர், அந்த மாதிரி ஏரியாங்கள்லாம் இருக்கிறது தான் அந்த ரைட் சைடில் இருக்கிறது. அது ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 3:30 அந்த மாதிரி இருக்கும் டைம். பாருங்கள், இது ரிட்டர்னிங், வேணாம் ரிட்டர்னிங். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதனுடைய எண்டு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா அப்படியே டுவர்ட்ஸ் குரோம்பேட் நோக்கி இப்போ அது போயிட்டு இருக்குது. அந்த ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற வீடியோ குரோம்பேட்டு பார்த்து போகுது. இந்த வீடியோ எதை பார்த்து போகுது, சோழிங்கநல்லூர் பார்த்து போகுது. நீங்கள் அப்படி ஓரளவுக்கு நீங்கள் அந்த போர்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் அது கவனிக்க முடியும். சரி, அது போகட்டும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, வீடியோ வ்ளாக் நமக்கு எதை போதிக்கிறது? வீடியோ வ்ளாகால் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இதுதான் முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலலாம் வீடியோ வ்ளாக் அவ்வளோ ஃபேமஸ். ஆமாம், பெருசாக அவங்க வேறு எதுவும் வீடியோ இதெல்லாம் போடுறாங்களா பார்த்தா எனக்கு தெரியல. நியூஸ் இருக்கும், செய்திகள் இருக்கும். ஆமாம், மற்றபடி அவங்க தே ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். தே டேக்கிங் வாட் இந்த மாதிரி வீடியோ வ்ளாக்ஸ். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வீடியோ வ்ளாகில் ஆமாம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள முடியுங்க. அந்த ஊர் கலாச்சாரம், அப்புறம் அவங்க எப்படி அவங்களுடைய வாழ்வாதாரம், அந்த ரோடு க்ளீனாக இல்லையா, பள்ளமாக இருக்கா, மேடாக இருக்கா. தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் இன்னொரு முக்கிய விஷயம் அவங்க பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்கையை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வீடியோ நல்லா உத்து பார்த்துட்டே இருங்க, கேமரா அப்படியே ஸ்கைக்கு போயிடும், வானத்துக்கு போயிடும். அந்த மேகங்கள் இருக்குது இல்லையா, அந்த மேகங்களை வச்சு அவங்க நிறைய ஆய்வுகள் செய்கிறாங்க. இந்த மேகம் எதற்காக, இந்த மேகம் என்ன மழையை வர வைக்க போகிறதா, இல்லை பெருசாக ஹீட்டு இதை ஃபார்ம் பண்ண போதா. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ங்க. இந்த மாதிரி வீடியோ இதை பாருங்களேன். இப்போ இந்த ரைட் சைடு பாருங்கள், நல்ல வெளிச்சமாக இருக்குது. அது டே டைம் ஓரளவுக்கு ஒரு 3:30 ஒரு 4 o'clock 4:30 அந்த மாதிரி இருக்கும். இது 5 o'clock மேலே. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற வீடியோ பார்த்திங்களா, லைட்டெல்லாம் எரியுது பாருங்கள் மோட்டர் சைக்கிளில். ஸோ ஆல்மோஸ்ட் இது நான் ஒரு 2 hours இந்த வீடியோ மோட்டர் சைக்கிளில் அப்படியே நான் உக்காந்துக்கிட்டு அப்படியே நான் இந்த வீடியோ 2 ஷூட் பண்ணேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எனக்கு வீடியோ வ்ளாக் ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, வீடியோ வ்ளாகில் காணாமல் போன நிறைய பேர் கண்டுபிடிக்கப்படுவார்கள். ஆமாம், சப்போஸ் நீங்கள் இப்போ இந்த வீடியோ யார் வேணால் எந்த தேசத்தில் எந்த நாட்டில் இருந்து வேணால் கூட பார்க்கலாம். அவங்களுடைய மோட்டர் சைக்கிளோ, அவங்களுடைய காரோ, அவங்களுடைய நண்பரோ, இல்லை உறவுக்காரோ யாரோ திடீர்னு மாட்டிடுவாங்க இந்த மாதிரி பிளேஸில். அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள், அதிசயங்கள், பெரிய பெரிய மிராக்கள்லாம் நடந்திருக்கு. அது நம்ம ஊர்காரங்களுக்கு அது தெரியல. ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி. ஆமாம், நார்த் இந்தியாவிலேருந்து ஏதோ ஒரு சின்ன மனக்கோளாறு, ஏதோ சம் ப்ராப்ளம் ஏற்பட்டுருக்கும். அவங்க இப்போ அங்கேருந்து எங்கே போகிறதுனே தெரியாமல் ட்ரெயினில் ஏறிட்டு இருப்பாங்க, பஸ்ஸில் ஏறிட்டு இருப்பாங்க, நடக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, அப்படி கடந்துருப்பாங்க. எல்லாத்தையும் நம்ம ஏதோ சம் ஹிஸ்டீரியாவோ என்னமெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், அந்த மறந்துடுறது திடீர்னு.
ஆமாம், நிறைய சினிமா படங்கள் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க எங்கே போகிறோம் எங்கே இருக்கும் அப்படின்னு தெரியாமல் எங்கேயாவது போய் சேர்ந்துடுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் வந்து மீட்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆமாம், அதை பாருங்கள், அங்கே ஒரு அந்த போர்டு பார்த்தீங்களா, அந்த போர்டு அப்படியே பாருங்கள், அங்கே பாருங்கள் க்ரீன் கலரில் ஒரு போர்டு பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? ஆமாம், இப்போ சரி நான் அது படிக்கிறேன். ஏன்னா எனக்கும் ஒன்றும் பெருசாக வந்து நான் என்ன தான் சென்னையில் தாம்பரத்தில் பெருங்குளத்தூரில் நான் இருந்தாலும் பட் எனக்கும் வந்து ஓரளவுக்கு வந்து இந்த இடங்கள்லாம் அவ்வளோ அத்துப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஓகே, எனக்கு சென்னை பூராவே ஓரளவுக்கு ரூட்டு தெரியும், ரூட் தெரியும். அதனால் பார்த்திங்கனாக்கா நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ வ்ளாக் வந்து பார்க்குறது வந்து ஒரு தொழிலாகவே கூட நீங்கள் வச்சுக்கலாம். கண்ட வீடியோங்கள்லாம் போடுறாங்கங்க, ரொம்ப வேதனையாக இருக்குங்க. பயனில்லாத வீடியோக்கள், சும்மா லவ் ஃபெயிலியர்ஸ், அது டெய்லர்ஸுக்கு தேவையில்லாத என்னென்னமோ தத்துவங்கள், அது இது. இந்த 10 வயசுலேருந்து இந்த 17 வயசுக்குள்ளார இருக்காங்கள்ல, அவங்க தான் வந்து இந்த ரீல்ஸு, அப்புறம் இந்த ஷார்ட்ஸு, அப்புறம் இந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பிள்ளைங்களுக்கு இப்போ சரியான ஒரு இது இல்லை, பட் அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஆமாம், அப்பா அம்மாலாம் பணம் பின்னால் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுங்களை பார்த்துக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அதுங்க பாட்டு என்னென்னமோ எப்படியோ எங்கேயோ போகுதுங்க, எங்கேயோ வருதுங்க. ஆமாம், என்ன செய்துங்கன்னு அதுங்களுக்கும் தெரில. அதுங்க எங்கே போச்சு, என்ன பண்ணிச்சு, என்ன பிரச்சனையை கொண்டு வந்துச்சு, ஃப்யூச்சரில் என்ன ஆக போகுதுன்னு பெற்றவங்களுக்கும் தெரில. அப்படி தான் ஆயிடுச்சு. ஸோ கதை இப்படியே போயிட்டு இருக்குது. ஆமாம், இதுலேருந்து வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து விடுதலை வந்து அடையணுங்க. ஆமாம், நான் சொன்னது போல் நல்லா கவனித்து பாருங்கள். அங்கே காணாமல் போனவங்க யாராவது உங்கள் நண்பரோ உறவினரோ யாராவது கூட இருக்கலாம், மோட்டர் சைக்கிள், கார், இந்த மாதிரி இருக்கலாம். அப்புறம் அங்கே பாருங்கள், நிறைய அந்த ஏடிஎம் பூத்து, அது இது, எப்படி டிராஃபிக் இருக்குது, என்ன மாதிரி அந்த மக்கள் வந்து அந்த மாதிரி இடங்களில் வந்து எப்படி தங்களை பாதுகாத்து கொள்கிறாங்க. ஆமாம், போலீஸ் தரப்பு எப்படி அங்கே பாதுகாப்பு கொடுக்குது, நிறைய விஷயம் பார்க்க முடியும். மோட்டர் சைக்கிள் ஓட்டுறவங்க தாங்க ரொம்ப இருப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் மெயினாக இந்த வீடியோ அவங்க பண்ணுறதுக்கு மெயின் காரணமே இதுதான். மோட்டர் சைக்கிளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஆமாம், சரியான முறையில் வந்து யாரும் வந்து அந்த வாட் இஸ் இட், அந்த எஃப்சி இருக்கா, அது இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, வண்டியில் பெட்ரோல் இருக்கா, பிரேக் இருக்கா, எதுவும் முக்கியமாக எதையுமே போலீஸ்காரங்க பார்க்குறது இல்லை. ஹெல்மெட்டு போலியாக பிடிக்கிறாங்க, ஏதோ துட்டு கொடுக்குறாங்க, வாங்கிக்கிறாங்க, விட்டுடுறாங்க. இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் மிகப்பெரிய ப்ராப்ளம்ஸ் கொண்டு வரும். இந்த ரோடெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதில் மோட்டர் சைக்கிள் போனால் என்னங்க ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே கார் வாங்குறாங்க, மோட்டர் சைக்கிள் வாங்குறாங்க. 2 மாதம் ஓடுறாங்க, 3ஆவது மாதம் வந்து டியூ காட்டலன்னு சொல்லி பிடிங்கிட்டு போயிடுறான். அதுதான் நடக்குது. ஆமாம், அப்படியே அவங்க ஓடிக்கிட்டே இருந்தாங்கன்னாக்கா மழை, வெள்ளம், அந்த மாதிரி இடர்பாடுகள் வரும்போது எல்லாமே உள்ளே போய் மாட்டிக்கும். இப்போது நான் மெயினாக இந்த வீடியோ உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்கு மெயின் காரணம் என்னன்னு கேட்டால், டிசம்பர் மாதம் இதே மாதிரி இதே இடத்துல நான் மீண்டும் உங்களுக்கு வீடியோ எடுத்து பார்ப்பேன் டிசம்பரில். அப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு ரோடு வந்து மோசமாக இருக்கிறது தெரியுது, தண்ணி அங்கங்கே கிடக்கிறதுலாம் தெரியுது. பட் டிசம்பர் மாதம் இந்த இடத்துல வந்து 10 ஆள் முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கும். அது மழை நீர் அப்படி மழை நீர் காவாயிடுங்க, எல்லாம் ஊடு கட்டிட்டாங்க, புரியுதுங்களா? மழை நீர் வந்து இங்கேருந்து தேங்குவதற்கு மூல காரணம், மெயின் காரணம் வந்து காவாயிலெல்லாம் வீடு கட்டிட்டு தண்ணி போக விடாமல் பண்ணிட்டாங்க. இல்லாட்டினா எவ்வளோ பெரிய மழை நம்ம போன வருஷம் 2023 அது போன அந்த மழை என்ன, அது கூட தேங்கி போனதுக்கு இன்னும் போனதுக்கு தடுக்கப்படுறதுக்கு மெயின் காரணம் இந்த மாதிரி கட்டடத்தை கட்டிக்கிட்டாங்க. தண்ணி கடலுக்கு போக முடியல, அப்படியே தேங்கி ஏரி குளம் மாதிரி பல நாட்கள் அதை மோட்டரை போட்டு இதை போட்டு தண்ணியை வெளியேற்றி. ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை. பதிலாக இது வந்து சதுப்பு நிலம். ஒரு 40 மைல்கள் கொள்ளளவு கொண்ட ஏரியாங்க அது. பள்ளிக்கரணை, மேலவாக்கம், அந்த பக்கம் அப்படியே அந்த வேளச்சேரி, அப்புறம் அந்தாண்ட பக்கம் வந்து மடிப்பாக்கம், இன்னும் அப்படி அந்த பக்கம் என்னது நம்ம மோசம் நிறைய ஏகப்பட்ட ஊர்களுக்கு இப்படி வந்த சோழிங்கநல்லூர், நாவலூர், கோவளம், அப்புறம் கேளம்பாக்கம், அப்புறம் புதுப்பாக்கம், அந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னு சொன்னாங்க மணப்பாக்கம், அப்புறம் உள்ள ஈஸ்ட்டு தான். அப்புறம் அது உள்ளார அப்படியே போனால் பள்ளிக்கரணை, கிள்ளிக்கரணை, அப்புறம் கோவிலம்பாக்கம், எவ்வளோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அந்த நீர்பிடிப்பு ஏரியா, சதுப்பு நிலம். பயிர்கள் வந்து அந்த காலத்தில் வந்து பயிர்கள் செஞ்சு கொண்டு இருந்தார்களாமா. அதெல்லாம் வந்து பில்டிங்கை கட்டி தண்ணியை போக விடாமல் வந்து ரொம்ப
ரொம்ப மோசம் பண்ணி விட்டுட்டாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? எதுவும் செய்ய முடியாது, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி வந்து இது தீர்க்கப்படும்? இதுக்கு யார் சொல்யூஷன்? இந்த இதெல்லாம் யார் ரெக்கவர் பண்ண போகிறாங்க? ஒன்றுமே புரியலை. ஸோ இப்படி தான் போகுது. என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, அதாவது லைஃப்பில் வந்து ஆமாம் ஒரு எல்லாருமே என்ன தெரியுங்களா பிளான் பண்ணுறாங்க? நம்ம 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 நாட்டு மக்கள்னு சொல்ல முடியாது, உலக மக்கள் என்ன தெரியுமா பிளான் பண்ணுறாங்க? அவங்க பிளான் பண்ணுற விஷயம் என்ன தெரியுமா? சூப்பராக பிளான் பண்ணுறாங்கங்க. என்னம்மா பிளான் பண்ணுறாங்கப்பா! ஐயோ ஐயோ! எல்லோரும் உலகத்தில் வந்துங்க, ஆமாம், இயற்கையை ஆட்டி படைக்கிற அளவுக்கு போனால் உலகம் தாங்குமா? யோசிச்சு பாருங்கள். இயற்கையை ஆட்டி படைக்கிற அளவுக்கு போனால் இயற்கையை தாங்குமா? அப்படி பிளான் பண்ணுறாங்கங்க ஒவ்வொருத்தரும். சாதாரணமான பிளான் எல்லாம் கிடையாது. இயற்கையை ஆட்டி படைக்கணும், இயற்கையை உண்டு இல்லாமல் பண்ணிடணும், அதை தரமட்டமாக ஆகின்ற லெவலுக்கு தான் எல்லாமே உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி தான் பிளான் பண்ணுறாங்க. வியூவர்ஸ் சொல்லுங்கள் வியூவர்ஸ், இந்த பூமியில் நல்லவங்களை விட நல்லவங்க மாதிரி நடக்கிறாங்க இல்லை, அவங்க சதவீதம் தான். ஆமாம், அவங்க சதவீதம் தான் அப்படியே எங்கே 100 அடைஞ்சு விடுமோ தொட்டு விடுமோ என்கிற பயத்தில் தான் இன்று வாலிப பெண்கள் எல்லாம் எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம், என்ன செய்கிறோம், பெற்றவர்கள் என்ன சொன்னாங்க, முதலாளிகள் என்ன சொன்னாங்க, அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, அரசாங்கம் என்ன சொல்லுது, ஒன்றும் புரியல. அவங்க என்ன பண்ணுறாங்களே தெரியாமல் இவ்வளோ ஏங்க தாங்கள் பெற்றெடுத்த குழந்தைங்கள் இருக்காங்க பாருங்கள், அது கூட அவங்கள கூட அறிந்து கொள்ள முடியாத ஒரு அளவுக்கு அந்த குழந்தைங்க என்ன பண்ணுது? ஸ்கூலுக்கு போகுதா, இல்லை ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கட்டடிச்சு சினிமாவுக்கு போதா, இல்லை கஞ்சா போடுதா, போதை ஊசி போடுதா, இல்லை இல்லீகல் செக்ஸ் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அவங்க ஈடுபட்டாங்களா? என்ன ஒன்றுமே புரியலைங்க. அதாவது நாளை என்ற ஒரு நாள் தங்களது நரகம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய கருத்துங்க. நாளை நமதையெல்லாம் சொல்லுவாங்கள்ல, நாளைக்குன்னு ஒரு அதிர்ஷ்ட தேவதை இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்கள்ல, முன்னெல்லாம் சொல்லுவாங்க, முன்னோர்கள்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போது வந்து அவங்களுக்குள்ளார வந்து என்ன வந்துருச்சுன்னா ஒரு பயம் வந்துருச்சு. நாளை என்ற ஒரு நாள் நரகமா, ஹெல்லா? அது இந்த ஹெல்லில் நம்ம எப்படி வாழ போகிறோம்? ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை, புரியுதுங்களா? நல்ல உறவுகள் இல்லை, நல்ல நண்பர்கள் இல்லை, எங்கே போகிறோம் தெரியல, எப்படிப்பட்ட முதலாளிகள் தெரியல, எப்போ முதலாளி படுக்க கூப்பிடுவான்னு தெரியல, அரசாங்கம் எந்த அறிவிக்கும் வாக்குறுதி கொடுக்கும், அதை எத்தனை ஆண்டுக்கு அப்படியே வந்து நடக்க விடாமல் தடுக்கும். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த வாலிப பெண்களும் இளைஞர்களும் வந்து இன்று வந்து ஊசி போட்டுக் கொள்கிறார்கள், சரக்கு அடிக்கிறார்கள், தண்ணி போடுறாங்க, மயக்கத்திலே இருக்காங்க, போதைகளிலிருந்து வெளியே வராமல் அது உள்ளாரியே இருக்காங்க. அப்படி தான் அந்த பயமா? நாளை என்ன செய்கிறோம் என்ற பயமா? ரோபோஸ்லாம் வரப்போகுதே, நம்ம எப்படி வாழ போகிறோம் என்கின்ற பயமா? ஆமாம், அந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்னு சொல்கிறாங்களே, இவங்கெல்லாம் வந்தப்போ நம்ம எங்கே போகிறோம்? நம்மளுக்கு என்ன வாழ்வாதாரம்? எங்கே பார்த்தாலும் ஹோட்டல் அது இது கொளுத்து வேலைகள் இருந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஹிந்திக்காரங்க வேலை பார்க்குறாங்க. ஆமாம், கொளுத்து வேலையாகட்டும், ஹோட்டல் வேலையாகட்டும், ஆமாம், ரயில்வே வேலையாகட்டும், கவர்மெண்ட் வேலையாகட்டும், எங்கே எடுத்தாலும் பார்த்திங்கன்னா ஹிந்திக்காரங்க. தமிழ்காரங்க அப்படின்னு சொன்னாக்க என்ன செய்கிறாங்க? ஏதோ வேலைக்கு போகாமல் கட்டிங் கிடச்சா போதும், எல்லாம் 5 வருஷம் பொறுத்து எலெக்ஷன் வந்தால் போதும், ஒரு பிரியாணி கிடைக்கும், ஒரு 5000 ரூபா பணம் கிடைக்கும், ஒரு குவார்ட்ரு கிடைக்கும், அடுத்தது ஒரு 5 வருஷம் இப்படியே அவங்க காலம் போகுது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. எனக்கு தெரிஞ்சு லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து ரிக்ஷா ஓட்டுறாங்க, மிஞ்சி போனால் ஆட்டோ ஓட்டுறாங்க, எல்லாம் டாக்ஸி ஓட்டுறாங்க. ஒன்றும் பெரிய ஜாபில் இருக்கிற மாதிரிலாம் தெரியல, படிச்சிருக்கிற மாதிரிலாம் தெரியல, பெரிய அதிகாரிகளாக இருக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்கள் பார்க்கலாம்? படிப்பு இல்லாததா, கல்வி அறிவு இல்லாததா, இல்லை எங்கே போகிறோம் என்று தெரியாமலே போகிறார்கள். இதை பாருங்கள், என்ன வேகம் பாருங்கள், என்ன வேகம், எங்கே போகிறோம் என்று தெரியாத வேகம். அது என்னங்க வேகம் சொல்லுங்க பார்க்கலாம். போலாங்க, நம்ம இஷ்டம் தான், நம்மளை யாரும் தடுக்க போகிறதில்ல. அப்படியே தடுத்தா கூட என் இஷ்டம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அது விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, எந்த ஒரு ஆமாம், இந்த உடம்பு செட் இந்த பிறப்பு தான் ரொம்ப நல்ல பிறப்புன்னு சொல்கிறாங்க. ஒரு நாயா பேயா கழுதியா பூனியா பிறந்திருந்தா யோசிச்சு பாருங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான இந்த பிறவியை ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணி வாழ வேண்டிய நாம் ஏன் இப்படி தீய பாதைகளில் போகிறோம்? இது எதனால் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆமாம்,
ஒன்றுமே புரியல. இது எப்படி வந்து இது ஆமாம் இதை எப்படி வந்து சரி செய்வது என்பது புரியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு தான் கஷ்டமாக இருக்குது, மற்றவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆமாம் உண்மைதாங்க. நீங்கள் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மிருகங்கள் இருப்பாருங்க, மிருகங்கள். ஆமாம், அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இனவிருத்தி செய்யறதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு இது பேர் நாங்கள் சொல்லுவாங்க, நல்லா சொல்லுவாங்கங்க. அது ஏதோ ஒரு அருமையான ஒரு பெயர் உண்டுங்க அதுக்கு. இனவிருத்தி அற்புதமான பேருங்க அது, நல்ல பேர் ஒன்று உண்டு, அது செம பேருங்க அது. ஆமாம், இந்த மீன்பிடி தடை இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே, மீன் வந்து கடலுக்குள்ள யாரும் போகாதீங்க, ஆமாம் அது வந்து குஞ்சு பொரிக்கிற நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்கு மீனவர்கள் போக மாட்டாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மீன், இந்த மிருகங்கள் இருக்குது பாருங்கள், அதுக்கு கூட ஒரு சர்டன் டைமுக்கு தாங்க அந்த செக்ஸ் வச்சுக்குது. சர்டன் டைம் இனவிருத்தி பண்ணணுன்னா வச்சுக்கோ, எங்கே வேணால் அதுக்கு எங்கே தோதா இருக்கோ, எந்த இடம் அதுக்கு கிடைக்குதோ அந்த இடத்துல பண்ணிக்கோ. அது ஓப்பன் பிளேஸோ, மறைவிடமோ, புதரோ, குகையோ, அது நமக்கு சரியாக தெரியாது. பட் இந்த மனுஷன் இருக்கான் பார்த்தீங்களா, ரொம்ப அசிங்கமான ஒரு 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 பிறவி ஒருத்தவங்கன்னா அந்த மனுஷன் தாங்க. கேவலம் மிருகத்துக்கிட்டலாம் ஒரு உடல் உறவு வச்சுக்கிறான். அந்த மிருகம் எந்த மிருகமாவது ஒரு மனுஷங்கிட்ட நான் உடல் உறவு வச்சுக்கிறேன்னு சொல்லி கேட்குதா? கற்பழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிச்சா? இல்லை, இவன் பண்ணுவான். சான்ஸ் கிடைச்சா போதும், சான்ஸுக்காக காத்துன்னு இருப்பான், அப்படியே ஒத்த காலில் நிற்பான் கொக்கு மாதிரி. எப்போ சான்ஸ் கிடைக்கும், எப்போ கடலை போடலாம், எப்போ நைஸாக அப்படியே வந்து அந்த சந்தில் புந்துலன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அப்படி ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். சான்ஸு கிடச்சிச்சு, அது ஆணாகட்டும் பொண்ணாகட்டும், அவ்வளோதான் அது ஆணாகட்டும் பொண்ணாகட்டும் விட்டு வைக்கவே மாட்டானுங்க. 24 மணி நேரமும் செக்ஸ் வேணும், செக்ஸிலே கடக்கணும்னு நினைக்கிறவன் தான் மனித இனம். 24 hours அவன் எதுக்கு செக்ஸ் வச்சுக்கிறான், என்னத்துக்கு வச்சுக்கிறான், புள்ள பார்க்கணும், அந்த புள்ளைய பற்றி பெருசாக ஆகணும், பெரிய இன்ஜினியர் ஆகணும், பெரிய டாக்டர் ஆகணும், பெரிய மகான் ஆகணும், ஒன்றும் நத்திங் டூயிங். அரிப்பு அவ்வளோதான். அரிப்பு இவங்களுக்கும் சரி அவளுக்கும் சரி, அரிப்பு. வாய்ப்பு கிடைச்சா முடிஞ்சிச்சு கதை. அவங்க பாட்டு மேட்ரு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸுன்னு மயிறு ரெண்டாங்கட்டி டாக்டரு, அப்புறம் எங்கள் குடும்பத்தில் ஏற்றுக்க மாட்டேன், எங்கள் ஜாதி வேறு, உன் ஜாதி வேறு, அது எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், அடுத்து அப்படியே கை மாறும், அப்படியே அந்த குழந்தை குப்பை தொட்டிக்கு போயிடும். அந்த குழந்தைய ஆமாம் ரோட்டில் எவனாவது கண்டு எடுத்து அதை எடுத்து கையை காலை பிடிச்சி அதை பிச்சை எடுக்க விட்டுருவான். ரொம்ப கொடுமைங்க. இந்த மாதிரி வாழ்க்கை முறை வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு வாழ்க்கை முறை இல்லை. ஆமாம், அங்கே பாருங்கள், அந்த ரோடை பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு? அது பாருங்களேன் எப்படி இதில் இப்போ இது ஆயிடுச்சு ஈவினிங். இப்போ வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் போன வீடியோலாம் பார்த்தீங்களா, அது அங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்தேன். இங்கேயே அந்த வேளச்சேரி, அப்புறம் இந்த மேடை ஓக்கம், அப்படியே சுற்றிட்டு நான் தான் உங்களுக்கு 2 வீடியோ போட்டேன். ஒன்று வந்து அந்த பக்கம், அதை ரைட் சைடில் நீங்கள் பார்த்த வீடியோ, அப்படி சோழிங்கநல்லூர் அந்த பக்கம் போன வீடியோ. இப்போ அங்கேருந்து நான் ரிட்டர்ன் ஆகிட்டு இப்படி போயிட்டுருக்கேன். இப்போ குளோம்பேட்டை நோக்கி போயிட்டுருக்கேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த ரோடு பேர் துரைப்பாக்கம் மெயின் ரோடோ என்னமா சொல்லுவாங்க, எனக்கு சரியாக தெரியல. நீங்கள் அங்கே எங்கேயா பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிக்க முடியும். அது ஒன்றும் பெரிய கஷ்டமான ஒரு விஷயம்லாம் அது ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? அது ஒன்றும் பெரிய கஷ்டமான ஒரு விஷயம்லாம் கிடையாது. அப்புறம் வியூவர்ஸ், ஒவ்வொரு மனிதருக்குள்ளாரும், ஆமாம், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்குள்ளாரையும் ஒரு ஹீரோ இருக்கான், ஒரு ஹீரோயின் இருக்கான். புரியுதுங்களா? ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோயின் கண்டிப்பாக இருப்பாங்க. ஆமாங்க. ஆனால் அதை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்லாவே தான் தெரிஞ்சிருக்கும். அவங்கக்கிட்ட இருக்கிற மைனஸும் தெரிஞ்சிருக்கும், ப்ளஸ்ஸும் தெரிஞ்சிருக்கும். பட் அவங்க என்னன்னாக்க இந்த வாழ்வாதாரத்தில் வந்து ஒரே ஒரு விஷயத்தை தான் பார்க்குறாங்க. ரொம்ப பேர் படிக்கணும்னு போகிறாங்க, படித்தா எதுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னு போய் அவங்க கேட்டால் சம்பாதிக்கணும், அதுக்கு தான் படிக்கிறதுக்கு போகிறோம். சம்பாதிக்கணுன்றதுக்காக படிக்க போகக்கூடாதுங்க. ஆமாம், காயலாங்கடை ஸ்டார்ட் பண்ணவன், காயலாங்கடையில் வச்சவன் மிகப்பெரிய ஏகப்பட்ட படிப்பாளிகளை தன்னிடம் வேலைக்கு வைத்து கொண்டு இருக்கிறான். ஆமாம், கருவாடு விற்ற பொம்பளை ஆரம்பத்தில் கடலையே வாங்குகிற அளவுக்கு பெரிய பெரிய முதலாளிகளாய் மாறி இருக்கிறார். உழைப்பு, நல்லா உழைக்கணும், அதுக்கு அறிவு வேணும், அதுக்காக படிக்கணும். படித்தா சம்பாதிக்கலாம் அப்படின்றது கிடையாது.
படிச்சுட்டு நான் சம்பாதிக்க போகிறேன்னா கண்டிப்பாக நீ போய் சொல்லி ஏமாற்றி யாரோ ஒரு முதலாளி சொல்லுறது அப்படியே காப்பி அடிச்சு அவன் சொல்கிற மாதிரிலாம் நடந்து ஆமாம் தஞ்சாவூர் பொம்மை மாதிரி அவன் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டணும். படுக்கணும், நிற்கணும், ஓடணும், உக்காரணும், மூக்கை காட்டு, வாயை காட்டு, நெஜியை காட்டு, சுட போகிறேன் அப்படின்னா நீ காட்டணும். ஆமாம். ஸோ இதெல்லாம் நல்லதொரு வாழ்க்கைக்கு அடையாளம் அல்ல. நல்லதொரு வாழ்க்கை என்பது நிம்மதியாக தூங்கணும், நிம்மதியாக சாப்பிட்ணும், நிம்மதியாக சொந்தங்கள் பந்தங்களோட ஒரு வாரத்தில் 1 நாள் 2 நாள் ஜாலியாக இருக்கணும். ஒரு கீச்சுக்கு போகணும், ஒரு பார்க்குக்கு போகணும், நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும், உடலை ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அப்படித்தான் இந்த மாதிரி வேகமாக அதை பாருங்கள் ஓடுறான் எங்கே ஓடுறான்னு தெரியல. எல்லோரும் அப்படி தான், நீங்கள் எல்லாருமே அப்படி தான். ஸோ இந்த மாதிரி பணத்தின் பின்னால் ஓடுவதை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு மனிதர்கள் மாற வேண்டும். அப்படியே ஓடிட்டு இருந்தால் கடைசியில் எங்கே தான் போய் நிற்கிறதுக்கு ஏதாவது இடம் இருக்கா? டெஸ்டினேஷன் இருக்காங்க. டெஸ்டினேஷனே தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறது. ஆமாம், இது சொல்லுவாங்க, ஒரு பழமொழி ஒன்று இருக்குது. அது இல்லாத ஊருக்கு வழிகாட்டுறது. ஊரே இருக்காது, வழிகாட்டுறது. அப்படி தான் ஊரே இல்லாத ஊருக்கு என்னத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கீங்க? நிலம் இருப்பது என்ன? அதை நீ அனுபவிக்கணும், ரசிக்கணும். அவ்வளோதான். போகும்போது ஒன்றையும் எடுத்துகிட்டு போகிறதில்ல. அப்புறம் எதுக்கு இந்த வேகம், இந்த வீராப்பு, இந்த டைலாகு? நான் பெரியவன், நீ பெரியவன், நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன். இங்கே யாரும் உயர்ந்தவர்கள், யாரும் தாழ்ந்தவர்கள். இந்த பாருங்க, அந்த நாய் பாருங்க, அது நிம்மதியாக வாழ்ந்துன்னு இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்துன்னுக்குது. ஆமாம், அது தனக்கு வீடு கட்டலை. ஆமாம், தனக்கு பேங்க் வச்சுக்கல. சொல்லுங்கள், தனக்குன்னு அடுப்பு வாங்கிக்கல, சோறு வாங்கிக்கல, யாரோ போடுவான் சொன்னோம் இல்லையா? எங்கேயாவது அங்கே ஒழிஞ்சிருக்கிறத எடுத்து தின்ட்டு போயிட்டு இருக்கும். ஸோ நாய் மாதிரி ஆகி போயிட்டாங்க இன்றைக்கி மக்கள். நாயை காட்டிலும் ரொம்ப கேவலமாக போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் மாற வேண்டும். இந்த பாருங்கள், இந்த ரோடெல்லாம் எனக்கு தெரிஞ்சுங்க. நான் அந்த பாருங்கள் அங்கே பார்த்த மண் பார்த்தீங்களா? அங்கே ஒரு வண்டி ஒன்று போகுது. இந்த டயர் அந்த மண்ணை கிளறி விட்டு இந்த மண் ஆனது என்ன ஆகும்? எதிர்க்க பின்னாடி வர வண்டிங்க கண்ணாடியில், மூஞ்சியில், முகரையில், இந்த மாதிரி. ராத்திரி ஆனால் கொசு, ஹெல்மெட் உள்ளெல்லாம் கொசு வருது, என்னென்னமோ பூச்சி வருது. ஆமாம், அந்த பூச்சியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு தலையை இப்படி அப்படின்னு ஆட்டினா முடிஞ்சிச்சு கதை. அவ்வளோதான். அப்படியே பின்னாடி வரோம், ஆட்டோவில் இடிப்பான், இல்லை காரில் இடிப்பான், இல்லை லாரில் இடிப்பான். நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடியோ 39 நிமிஷம். இது வரைக்கும் எத்தனை பேர் எதிர்க்க வந்தாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி வரலாமா? ஆப்போசிட்லங்க. இப்போ ஆக்சுவலி இந்த இவங்க அப்படி போயிட்டே இருக்காங்க இல்லையா? ஆனால் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, எத்தனை பேர் எதிர்க்கிறது அந்த சைடில், அந்த காரில் நிற்கிதுல்ல, அது இதில் இந்த லாரி இதெல்லாம் வரும். அந்த டேங்க்குள்ளெல்லாம் சந்தில் பூந்து வரும். அங்கே படுத்திருப்பான், இங்கே படுத்திருப்பான். அதுக்கப்புறம் அவன் ஏதாவது போதையில் வண்டியை எடுப்பான். வண்டியை எடுக்கும்போது அடியில் தூங்கிட்டு இருப்பான். இவனை ஏற்றி கொண்டு விடாமல் போயிட்டு இருப்பான். அங்கே பாருங்கள் ரோட்டை. ரொம்ப நாளாக அப்படி தாங்க இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு தெரிஞ்சு நான் இந்த ரோட்டில் பல ஆண்டுகளாக போயின்னு வந்துன்னு இருக்கிறேன். குறைஞ்சி ஒரு 4-5 வருஷமாவது அடிக்கடி போவேன், அடிக்கடியாக வருவேன். இப்படியே தான் இருக்குது. இந்த மாதிரி மெட்ரோ ஏகப்பட்ட சமாச்சாரம். போய் பாருங்கள், நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன். 1-2 வீடியோலாம் இல்லை, நம்ம வீடியோ வ்ளாக் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்த நான் மக்களுக்கு போட்டு காட்டினா மக்கள் அந்த நாளைக்கு இந்த வீடியோ இன்றைக்கி அந்த ஏரியாவில் இருக்கிறவர் யாராவது பார்ப்பாரு. யாரோ பார்க்குறாங்க, பார்க்காம போகிறாங்க, அதை பற்றி இல்லை. யாரோ 1-2 பேர் தான் என்னுடைய வீடியோக்கு பார்க்கலாங்க. எனக்கு ஒரே ஒருத்தர் பார்த்தா கூட கோடி பேர் பார்த்த மாதிரி. ஏன்னா அவர் அந்த ஒருத்தர் இதை பார்த்துட்டு அப்பா ஐயோ அந்த ஆள் வீடியோ போட்டோம்பா, அந்த ரோடு இவ்வளோ மோசமாக இருக்குப்பா, அதனால் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடலாம், ராத்திரியில் எதுவும் தெரியாமல் போய் மாட்டிக்கின்னு, அப்புறம் பெட்ரோல் இல்லை, அப்புறம் அது இல்லை, அப்புறம் மெக்கானிக் ஷெட் இல்லை, அப்புறம் மெக்கானிக் ஷெட்டில் டயரை திருட்டான், பெட்ரோலை திருட்டான், இதை திருட்டான், அதை திருட்டான். அப்புறம் நடு ரோட்டில் நிற்பேன். அப்புறம் எவனாவது அங்கேருந்து அப்புறம் கத்தியாக காட்டுவான், நகை நட்டை போடுவான், பொண்ணு இருந்தால் தூங்கின்னு போடுவான். ஸோ இவ்வளோ ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. அதனால் இந்த மாதிரி வீடியோங்கள் நீங்கள் தயவு செஞ்சு பார்க்க வேண்டும். சும்மா அந்த வீடியோ பார்த்தேன், இந்த வீடியோ பார்த்தேன்லாம் அது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆமாம், சரித்திரம் 1000 சொல்லும், அந்த சரித்திரத்தை உங்களுக்கு சோர்படாது. இந்த மாதிரி வீடியோ பாருங்கள். அதுக்காக நீங்கள் என் வீடியோ பார்க்க நான் சொல்ல, ஏகப்பட்டவர்கள் என்ன போல் வீடியோ போட்டுறாங்க.
ஏகப்பட்டவர்கள் வீடியோலாம் போடுறாங்க. அப்படிப்பட்ட வீடியோங்கள் தான் போய் பாருங்கள். நாளைக்கு எந்த ஊருக்கு நீங்கள் போகணும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தாம்பரத்தில் இருக்கிறீங்க, மவுண்ட் ரோடுக்கு போகணுமா, சரி யாராவது ஒரு ரீசெண்ட்டு ஒரு வாரத்துக்கு முன்னால் எவனாவது ஒரு வீடியோ போட்டிருப்பான். இந்த மாதிரி எத்தனை கிறுக்கர்கள் இருக்கார்கள், எத்தனை பேர். சரி இந்த மாதிரி பாவம் யாராவது ஆபத்தில் சிக்கிப்பாங்க, அந்த மாதிரிலாம் அவங்க சிக்கக்கூடாது, நம்ம ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து போடுவோம். அந்த மாதிரி வீடியோ அவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க. அப்போ பாருங்கள், இந்த டைம் இதுனா இப்போ உங்களுக்கு மணி 6 கிட்ட இருக்கும். அப்போ 6 மணிக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி க்ரௌடு இருக்கும். இன்னும் வந்து உங்களுக்கு இந்த ஒரு ஆஃபீஸு லீவ் நாட்கள், கவர்மெண்ட் லீவுனா உங்களுக்கு காலியாக கிடக்கும். சப்போஸ் ஆஃபீஸ் டேஸஸ்னாக்க இந்த இடத்துல நிற்க முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் வீடியோ பார்க்கும்பொழுது தான் அது உங்களுக்கு வந்து தெரியும். சும்மா மேப்பு போட்டுக்கிட்டு அந்த மேப்பு எதுன்னா உங்களுக்கு காட்டும். இதோ அங்கே இருக்கிற இடத்துக்கு ஊரெல்லாம் சுற்றி கூப்பிட்டு போகும் மேப்பு. அவன் அந்த மாதிரி சென்சார் வச்சுருப்பான், இல்லை அந்த மாதிரி டவர் அந்த மாதிரி அது அவனுக்கு வந்து அமைக்கப்பட்டிருக்கும், அப்படி காட்டும். ஆமாம், கூகுள்கிட்ட போய் கேட்காதீங்க. மேப்பு இருக்கு இல்லையா, மேப்பு அது கூகுள் மேப்பில் போய் கேட்காதீங்க. ஆட்டோக்கார் ஒரு டாக்ஸிக்காரை கேளுங்க, ஏங்க இதோ இந்த இடத்துக்கு போகணும், எப்படிக்கா போகணும், அதோ பாருங்கள் கண்ணில் தெரியுது பாருங்கன்னு சொல்லிடுவான். கூகுள் மேப்புன்றது ஊரை சுத்த வச்சு உங்களை கூட்டிகிட்டு போய் சேர்க்கும். ஸோ அதனால் அதை தப்புன்னு சொல்ல வரல. ஸோ எல்லாமே வந்து அறிவின் பால் தாங்க நம்ம வாழ வேண்டும். அறிவு என்பது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா. எந்த ஒரு விஷயம் ஆகட்டும், ஒரு கல்யாணம் கட்டிக்கிறீங்க, எவனோ ஜோசியக்காரன் சொன்னால் அதை சொன்னால் 10 பொருத்தம், இந்த பொருத்தம் அந்த பொருத்தம்னு சொன்னால் கல்யாணம் கட்டினா 15 நாள்லேயே அந்த பொண்ணு ஓடி போகுதோ அவனும் ஓடி போகிறான். அந்த பொண்ணு ஓடி போச்சு, சரி அவங்க கூட படுக்காமல் கொள்ளாமல் இருந்துருக்கான்ல, அந்த இழவும் பண்ணாமல் அவங்க கூட 15 நாளும் நல்லா படுத்துருக்கும், ஒரு புள்ளியும் வாங்கியிருக்கோம். அந்த புள்ளியும் வச்சிங்கன்னா அவனை விட்டு ஓடி இருக்கான் காதலனை தேடி. காதலனா எப்பயோ ஓட்டிருப்பான், அது அப்படியே அனாதையாகி அந்த புள்ளியை பெற்று ரோட்டில் போத்து ரோட்டில் பாருங்கள். இந்த மாதிரி ரோட்டில் பெற்று போட்டால் என்ன ஆகும்? இங்கே நடக்கிறவங்களில் எத்தனை பேர் அனாதைகள், எத்தனை பேர் சோறு இல்லாதவர்கள், எத்தனை பேர் தூங்க இடம் இல்லாதவர்கள், எத்தனை பேர் பஸ் ஸ்டாண்ட் அடியில் படுத்துன்னு இருக்காங்க, எத்தனை பேர் மாட்டு வண்டி அடியில் படுத்துருக்காங்க, எத்தனை பேர் கையேந்தி பவன் அந்த ரோடு ஹோட்டல் சொல்லுவாங்களே அந்த மாதிரி அடியில் படுத்துருக்காங்க, எத்தனை பேர் அந்த கட்டடங்கள் கட்டப்படாத கட்டடங்கள் கட்டி கொண்டு இருக்கிறாங்களே அந்த மாதிரி அதுக்கு அடியில் படுத்துருக்காங்க. எங்கேயாவது அந்த கணக்குகள் வழக்குகள் யாராவது சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்கள் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ். நம்மளும் மனிதர்கள் தான். மனிதம் செத்து போச்சு அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ், நல்லா யோசிச்சு பாருங்கள், நல்லா சிந்திச்சு பாருங்கள். இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை நமக்கு வந்து இயற்கை கொடுத்துருக்கிறது. எல்லா வளங்களையும் நமக்கு கொடுத்துருக்கிறது. அப்படி இருந்தும் இப்படி அவசர கதியாக இந்த ஓட்டம் ஓடினா எங்கே ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம், யாரை பார்க்க போகிறோம், அவங்களால நமக்கு என்ன ஆதாயம், என்ன நடக்க போகிறது? எதுவும் நடக்க போகிறதில்ல. வேஸ்ட். நான் நினைக்கிறேன் எல்லாம் வேகமாக போகிறான், என்ன எதுக்குன்னு. ஆமாம், சீக்கிரமாக போனாக்கா டாஸ்மாகில் கூட்டம் கம்மியாக இருக்கும், சரக்கை வாங்கி அடிச்சுட்டு அப்படியே போதையில் மல்லாக்கா அங்கே எங்கேயாவது ரோட்டு கீழே விழுந்து கிடக்கலாம். பொண்டாட்டி பிள்ளைங்க இது கூட்டிகிட்டு போமே, அதுக்காக ஓடுறானுங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப கேவலமான நான் பாருங்கள், அந்த சூரியன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக, எவ்வளோ அழகாக காலையில் உதிச்சிச்சு, சாயங்காலம் அது இருப்பிடத்துக்கு அது அழகாக போய் சேர்ந்துடும். அதனால் எல்லாருக்கும் நன்மை தான் இருந்ததே தவிர தீமை இல்லை. ஆனால் இன்றைக்கி ஏற்படக்கூடிய சம்பவங்கள், பேரிடர்கள், அவமானங்கள், துன்பங்கள், ஐயோ தாங்க முடியல, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தால் அது நல்ல ஒரு வாழ்க்கைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகாது. ஆமாம், குட்டிச்சவராக போகிற வாழ்க்கைக்கு தான் நம்மளை வந்து அது கூட்டிகிட்டு போகும். பாருங்கள், டிராஃபிக் பார்த்தீங்களா? இந்த ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போய்ட்டால் அந்த இது வந்துடும், என்னது வருது, குரோம்பேட்டு, இந்த சரவணா ஸ்டோர்ஸ்லாம் இருப்பாருங்க, அது ஒரு பெரிய பில்டிங் உங்களுக்கு தெரியுதுங்களா? தாண்டணும் அந்த சூரியன் அதோ அங்கே இருக்குது பாருங்கள், அதோ தெரியுதா சூரியன்? அந்த இடம் அது நம்ம இங்கேருந்து பார்த்தா, இங்கேருந்து இன்னொரு 2 கிலோமீட்டர் தான் அந்த சரவணா ஸ்டோர்ஸ் சொல்லுவாங்களே, குரோம்பேட்டு. ஆமாம், குரோம்பேட்டு சரவணா ஸ்டோர்ஸ். ஆமாம், அது வரைக்கும் இந்த வீடியோ போகும். டோட்டலாக இந்த வீடியோவுடைய அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு 39 மினிட்ஸ், அதாவது 40 நிமிஷம் வைங்களேன். ஆமாம், ஒரு 3/4 மணி நேரம் வீடியோ இது. அப்படியே சும்மா வெறுமனே அந்த சவுண்ட், அந்த ரோடு ட்ராக் இருக்குது பாருங்கள், அது ஒரே சத்தம், ஒரே இறைச்சல் சத்தம். அதுதான் அதை கட் பண்ணி விட்டுட்டு, சரி நம்ம எதையாவது புலம்பிட்டு கிடப்போம், அதை அவங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இல்லைன்னா அப்படியே விட்டுட்டு இருப்பேன்.
அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு இரிட்டேட்டாக இருக்கும். என்ன இருந்தாலும் எதையாவது லொடன்னு தாவக்கல் மாதிரி எதையாவது கத்திருக்கலாமே அப்படின்னு கூட நீங்கள் நினைப்பீங்க. மியூசிக்லாம் எடுத்து போடுறதுன்றது வந்து அது காப்பிரைட் வந்துடுங்க. மியூசிக் வந்து ஆமாம் போய் எடுத்து இந்த பேக்ரவுண்டில் நிறைய வீடியோக்கள் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஏகப்பட்ட வீடியோ லாகர்ஸ் வந்து செம்மையாக இங்கிலீஷ் மியூசிக்கு அப்புறம் ரொம்ப அப்பா அப்படியே வந்து மனசு அப்படியே வந்து உறங்க போயிடும். அந்த மாதிரியான மியூசிக்லாம் வந்து பேக்ரவுண்டில் சிறப்பு நான் நிறைய பார்ப்பேன். ஏகப்பட்ட வீடியோக்கள் பார்க்குறது உண்டு. நிறைய நியூஸு செய்திங்க நிறைய பேர் இப்படி சும்மாவே நான் இருக்க மாட்டேன். ஏதாவது படிச்சுக்கிட்டு இருப்பேன், இல்லை இது மாதிரி ஏதாவது பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்படிலாம் பார்க்கும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் என் கண்ணுக்கு தெரிகிற நிறைய விஷயங்கள் என்னென்னா ஏழைகள் படும் பாடு தான். சாப்பாடு இல்லாமல், அது இல்லாமல், இது இல்லாமல், மழையில், வெயில், பள்ளத்தாக்கில், சாணியில், தீயிலன்னு சொல்லிட்டு அவங்க அந்த கிடப்பாங்க. இந்த குடிச்சிட்டு அந்த ஒயின் ஷாப் எதிர்கள்லாம் பார்த்திங்கன்னா வாந்தி எடுத்தது, அந்த வாந்தி மேலேயே படுத்து கிடப்பாங்க. ஆமாம், ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம என்ன போய் திருத்துவ முடியும்? அவனாக திரும்பினா தான் ஆச்சுங்க. அவனாக திரும்பணும். என்னடா நம்ம இப்படி கிடக்குமே, நாற்றத்தில் கிடக்குமே, குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்து இப்படி கிடக்குறோமே, அப்படி அவன் யோசிச்சா தான் முடியும். எப்படி நம்ம ஒய்ஃப் நம்மளை எவ்வளோ நல்லா பார்த்துக்கினா, பிள்ளைங்க நம்மளை எவ்வளோ நல்லா பார்த்துக்கினாங்க, அதெல்லாம் விட்டுட்டு நல்லா ஜம்முன்னு வாழ்க்கை போயின்னு இருந்தது. அதெல்லாம் விட்டுட்டு இப்படி நாசமாக போயிட்டுமே, இப்படி வந்து ரோட்டில் கிடக்குறோமே, எவனோ வந்து மூஞ்சி மேலே மூத்திரம் விட்டுட்டு போகிறானேன்னு அவன் தான் யோசிக்கணும். புரியுதுங்களா? அவனுக்கு தோணணும். அவனுக்கு சொந்தமாக அறிவு இருக்குது, புத்தி இருக்குது, திறமை இருக்குது, எல்லாமே இருக்குது. அதான் அவன் மழுங்க அடிச்சுட்டு குடிக்கும் அந்த மாதிரி கெட்ட புத்திக்கும் எண்ணத்துக்கும் சிந்தனைக்கும் ஆசைப்பட்டு ரோடுக்கு வந்தால் அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? கவர்மெண்ட் கூட ஏதோ வந்து பண்ணுறது தான் பண்ணின்னு இருக்குது. ஒன்றும் கவர்மெண்ட்டும் ஒன்றும் பெரிய ஆதரவு அப்படி ரிப்போர்ட்டிங்கெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. அதோ அந்த சூரியன் தெரியுதா உங்களுக்கு? தெரிஞ்சு பார்த்தீங்களா? இந்த பஸ் இருக்குல்ல, அதான் இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸுங்க. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் போனால் உங்களுக்கு இந்த குரோம்பேட்டு வந்துடும். இந்த ரோடு அப்படியே பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். வா, அந்த மண் பார்த்தீங்களா எப்படி அடிக்குது பாருங்கள். இப்போது டைம் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 o'clock கிட்டே இருக்கும். இன்றைக்கி தேதி வந்து 10ங்க. ஆமாம், 10. இன்றைக்கி தேதினா இந்த வீடியோ நான் எடுத்தேன்ல, இது வந்து 10ஆம் தேதி. ஆமாம், 10ஆம் தேதி 9ஆம் மாதம் 2024. எதுக்கு இந்த மாதிரி குறிப்புகள்லாம் நான் அப்பப்போ அப்படியே விட்டுட்டு போகிறேன். என் வீடியோங்களெல்லாம் நீங்கள் நல்லா பார்க்கலாம். எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் எல்லாத்துலேயும் சொல்ல முடியாது. மேக்ஸிமம் வந்து சம்டைம்ஸ் நான் மறந்துடுவேன். இல்லாட்டின்னா கண்டிப்பாக நான் தேதி போடுவேன். எதுக்காக அந்த தேதியை நான் மென்ஷன் பண்ணுறேன்னா, இந்த வீடியோ இன்றைக்கி யாரும் பார்க்காம இருக்கலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 மாதம் பொறுத்து இந்த வீடியோ வைரல் ஆகிடும். எப்படி வைரல் ஆகுது, ஏன் வைரல் ஆகுது, எதுக்கு பார்த்தாங்க, யார் பார்த்தாங்க, அவங்களுக்கு என்ன தான் பிடிக்கும், எந்த மாதிரி அவங்க மைண்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வீடியோ போடலாம். அதெல்லாம் இன்னொருத்தவங்க மனசை வந்து நம்ம அனலைஸ் பண்ணவே முடியாது. சும்மா அப்படி போட்டு விட வேண்டியதான். பார்க்கட்டும், பார்க்கட்டுனா போட்டோம். வியூஸ் வந்தால் வரும், வராட்டினா போகும். அம்மா வியூஸ்லாம் வரும்னு சொல்லிடலாம். தயவு செஞ்சு யாரும் வீடியோ போடாதீங்க. அப்படி நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா அது கெட்ட வீடியோ. ஆமாம், ஒரே நாள் 1 லட்சம் வியூஸ் வேணும்னா அதுக்கு அவுத்து போட்டுட்டு எவ்வளையாவது நிற்க வச்சு ஆட விட்டு அதை வீடியோ எடுத்து போட்டிங்கன்னா அதுதான் ஆகும். நல்ல கருத்துக்கள், நல்ல சிந்தனைகள். ஆமாம், மக்களின் வளர்ச்சிக்காக, மக்களின் நலனுக்காக, ஆமாம், உலகத்தார் வந்து எல்லாருக்கும் பயன்படணும் அப்படின்ற மாதிரி யோசித்து தான் வீடியோக்கள் போடணும். அப்போ தான் அது வந்து காலத்துக்கும் அது வந்து பேசப்படும். சும்மா நீங்கள் ஏதோ ஒரு வீடியோ போட்டிங்க, இன்றைக்கி நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது, பார்த்துருவான், நாளடிக்கெல்லாம் தொட மாட்டான். ஆமாம், ஒரு செக்ஸ் வீடியோவோ ஒரு கருமாந்திரம் பிடிச்ச வீடியோவோ ட்ரெண்டு மாறிக்கிட்டே இருக்குது. புதுசு புதுசாக வந்துக்கினே இருக்குது. அதனால் வந்து அதெல்லாம் போயிடும். ஆமாம், எப்போவுமே நினைக்கிறது வந்து நல்ல வீடியோக்கள் தான், நல்ல கருத்துக்கள் தான். அதுதான் உங்களுக்கு காலத்துக்கு வந்து கை கொடுக்கும். இந்த பாருங்கள், இந்த பிரிட்ஜு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஓடுது இந்த ஊர் பேர் என்னங்க, குரோம்பேட்டு. ஆமாம், குரோம்பேட்டு. இன்னும் கொஞ்சம் அதோ பாருங்கள், அங்கே பார்த்தீங்களா ஒரே டிராஃபிக் ஜாம் தெரியுதா? ஆமாம், லெஃப்ட்டில் போனாக்கா அப்படியே போயிடலாம். லெஃப்ட்டில் போனாக்கா அதான் குரோம்பேட்டு, அப்புறம் சாண்டோரியம், அப்புறம் தாம்பரம், அப்புறம் அப்படியே நியூ பெருங்குளத்தூர், அப்புறம் வண்டலூர், அப்புறம் ஊரப்பாக்கம், அப்புறம் கூடுவாஞ்சேரி, அப்புறம் சிங்கப்பெருமான் கோயில், அப்படியே செங்கல்பட்டு, அப்படியே போயிடலாம். அப்படியே லாஸ்ட்டாக கன்னியாகுமரிக்கு கூட போயிடலான்னு வச்சுங்களேன். அது இப்படி ரைட்டு இதோ பாருங்கள், அந்த ஒரு மோட்டர் சைக்கிள் இருக்கா, இந்த ரைட் சைடில் அப்படி திரும்பி போயிட்டால் பீச்சுக்கு போயிடலாம். ஆமாம், மெட்ராஸ் கோட்டை. ஆமாம், சட்டசபையெல்லாம் இருக்குது சொல்கிறேன்ல, பர்மா பஜார். ஆமாம், அந்த மாதிரி அந்த மாதிரி அப்படியே போயிடலாம். மணலி
ஆமாம் திருவெற்றியூர் அந்த மாதிரி அப்படி ரைட்டில் போனால் அப்படி சென்னை சென்ட்ரல் சிட்டி மவுண்ட் ரோடெலாம் சொல்கிறோம்ல அந்த பக்கம் போயிடலாம். லெஃப்ட்டில் போனாக்க நான் சொன்ன மாதிரி அப்படியே கன்னியாகுமரிக்கு போயிடலாம். அங்கே பாருங்கள் பயங்கர டிராஃபிக்கு. அதெல்லாம் நான் இதுக்காக வந்து கட் பண்ணி உங்களுக்கு போடலாம், கட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிவிட்டு போடலாம். பட் நான் ஏன் ராவாக உங்களுக்கு இதெல்லாம் காட்டுறேன்னா இந்த ரியல் வேதனைன்றது வந்து எல்லாருக்கும் புரியணும். பாவம் இந்த மோட்டர் சைக்கிள் ஓட்டுறவங்க பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அந்த வண்டி ஓட்டுறவங்க டிரைவர்ஸ் அவங்க எல்லாருக்கும் 1000 பிரச்சனை. சாதாரண பிரச்சனைலாம் கிடையாது. அவ்வளோ பிரச்சனைகளையும் அவங்க மனதில் வைத்து கொண்டு குடும்பம் அந்த பாப்பா பாருங்கள் எங்கேயோ தெரியும் பார்க்குது, எதுதான் பார்க்குதுன்னு தெரில. ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தருடைய அவர்களுடைய அந்த உணர்வுகள் உணர்ச்சிகளுடைய அங்கே பாருங்க வரணும் எப்படி போகிறான் பாருங்கள் சந்துருப்பு பாருங்க அந்தாண்டு பக்கம் வெளியே வந்துட்டான். ஸோ இந்த மாதிரி பயங்கரமான விஷயங்கள் வந்து ரோட்டில் நடக்கும். ரோடுன்றது வந்து மோசமான ஒரு பயங்கரமான ஒரு இடங்கப்பா. எத்தனை பேர் சாவறான், எத்தனை பேர் வாழறான். ஐயோயோயோ அந்த காலத்துலலாம் ரோடே இல்லாதப்போ மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அப்பா பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு மாடு எவ்வளோ கஷ்டப்படுதுங்க பாவங்க. அந்த மாடு இங்கே பாருங்கள் அப்பா கொடுக்குங்க அதெல்லாம் எல்லாம் மாட்டு வேணும். என்னது காலம் இவ்வளோ மாறி போச்சு. ஃப்ளைட்டு வந்துச்சு, ராக்கெட்டு வந்துச்சு. எலன் மஸ்க் வந்து ஆமாம் வானத்தில் ஸ்பேஸ் ஸ்டேஷனே வச்சுன்னு இருக்கிறாரு. மாட்டு வண்டி போயின்னுக்குது. மாடு இப்போ பார்த்தீங்களா மாட்டு வண்டி போயின்னுக்குது. ஆமாம் என்ன பண்ணுறதுங்க எவ்வளோ காலம் எங்கேயோ டெக்னாலஜி வளர்ந்து போயிருந்தாலும் இன்னும் வந்து மாட்டு வண்டின்ற ஒரு விஷயம் இருக்க தான் செய்யுது. இன்னும் சென்னை பக்கம் அந்த வால்டாக்ஸ் ரோடு சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கம்லாம் போனால் அந்த கை ரிக்ஷா இன்னும் இருக்குது. நிறைய நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். எங்கள் பழைய வீடியோ ஒரு 2000 வீடியோ கிட்டே இருக்குது. இந்த வீடியோ லாக் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் ஒரு 17,000 வீடியோ இருக்குது என் வீடியோ யூடியூப்பில். அதில் ஒரு 2000 வீடியோ கிட்ட எல்லாமே வந்து வீடியோ லாக் தான். ஓரளவுக்கு ஃபுல்லாக சென்னை அண்ணா நகர் அது லொட்டு லொஸ்க்கு ஆவடி ஈவடி பூந்தமல்லி செங்கல்பட்டு அப்படி இப்படி நிறைய ஊர்களை வந்து நான் வந்து எடுத்து போட்டிருப்பேன். எல்லாமே ஒரு 15 நிமிடத்துலேருந்து 1 மணி நேரம் வீடியோ லாக்லாம் இருக்குது. திருப்பூரூர் இங்கேருந்து பெருங்குளத்தூர்லேருந்து திருப்பூரூர் ஒரே வீடியோ லாங் வீடியோ லென்த்து வீடியோ அந்த மாதிரிலாம் ஏகப்பட்டது இருக்குது. அதே மாதிரி பார்த்துங்க என் சேனல் வந்து பலதரப்பட்ட விஷயங்களை பேசக்கூடிய ஒரு சேனல். என் சேனல் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக எல்லாவற்றையும் பற்றி பேசும். ஹிஸ்ட்ரி பற்றி பேசும், காமெடி ஜோக்கு டான்ஸு கலாய்கிறது, அப்புறம் ரிடில்ஸ் அதான் விடுகதைகள், ஸ்டோரி டெல்லிங் நிறைய நீங்கள் வந்து இவர் மாதிரி தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களின் அந்த கதைகள் அந்த மாதிரி, அப்புறம் நசிருதீன் முல்லா அவருடைய கதைகள், ஓசோ, அப்புறம் சாக்ரட்டிஸ், அப்புறம் யார் நிறைய நெப்போலியன், அப்புறம் இவர் நம்ம நாஸ்டாமிஸ், பாபா வாங்கே ஏகப்பட்ட 17,000 வீடியோ இருக்குதுன்னா பார்த்துங்கன்னா அப்படியே உள்ளே பூந்து என் வீடியோக்கள் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒன்ஸ் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். யாரையாவும் லூஸு கருமா தேவையில்லாத வீடியோலாம் போட்டுன்னு இருக்கிறானே உங்களுக்கு இருக்கும். ஆனால் என் வீடியோக்கள் 10, 20, 30, 40, 50 வீடியோங்க நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அது உள்ளே போயிடுவீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து எல்லாமே அப்படி தானே. ஆமாம் எல்லாமே எந்த ஒரு விஷயம் உடனே எடுத்த உடனே எல்லாருக்கும் பிடிச்சிடுமா அப்படி அது பார்த்திங்களா. இப்போ வண்டி திரும்பிடுச்சு புரியுதுங்களா. அப்புறம் ஒரு ஆட்டோ ஒன்று போதுங்களா, அப்படியே அந்த ஆட்டோ பாருங்கள் அந்த இறக்கத்தில் பாருங்கள் லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய பில்டிங் ஒன்று தெரியுதுங்களா. அப்படியே பார்த்துட்டு இருங்க. அந்த பாருங்கள் அந்த போர்டுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் நீங்கள் வெளியூர்லேருந்து எங்கேயாவது இன்டர்வியூ வேறு விஷயம் சொந்தக்கார் பார்க்க வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ எல்லாம் தயவு செஞ்சு கையில் வச்சுக்கோங்க. அதுலேருந்து உங்களுக்கு எந்த இடத்துக்கு நீங்கள் போகணுன்றதை நோட் பண்ணிக்கிட்டு குறிப்பு எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஆட்டோ டிரைவர்கிட்ட இல்லை டாக்ஸி டிரைவர்கிட்ட ஏங்க இதோ பாருங்கள் இந்த இடத்துக்கு தாங்க நாங்கள் போகணும் அப்படின்னீங்கனாக்க ஆட்டோ டிரைவர் குழம்ப மாட்டான். அவங்கள சுற்றி இதோ இருக்கிற இடத்துக்கு நீங்கள் ஒழுங்காக நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க. ஏப்பா நான் அந்த இடத்துக்கு போகணுன்னு சொல்லியிருக்க மாட்டீங்க, தப்பாக சொல்லுவீங்க. அவன் ஊரெல்லாம் சுற்றி கொண்டு வந்து அங்கே நீங்கள் எங்கே ஏறினீங்களோ அங்கேயே இறக்கி விட்டுட்டு 500 கேட்பான். தப்பு அவன் மேலே இல்லை உங்கள் மேலே. அப்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி ஒரு குறிப்புகள் எடுத்துருக்கணும். எதுக்கு வந்து டூர் மேப்பெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க, இப்போ கோவாவுக்கு போகிறீங்க, உடனே போய் என்ன பண்ணுறீங்க, எப்பா எங்கேயாவது இந்த கோவா மேப்பு கிடைக்குமா வாங்கிட்டு வாப்பான்றீங்க. எதுக்கு அந்த கோவா மேப்பில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்காது, சும்மா எழுத்து வழிகள் தான் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏன் வீடியோ எடுத்து போட போகிறோம். அந்த பாருங்க தான் மக்கள் போகிறது நடக்கிறது, அந்த கும்பல் அவங்களுடைய நடை உடை பாவனை, அவங்க பாருங்கள் செல்ஃபோன் பேசுகிற விதம் நடக்கிற விதம்
ஸோ இப்படியே ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டே இருக்குது, புரியுதுங்களா மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ். ஸோ இப்படியே வந்து அடிக்கடி நான் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் போடுறேன். நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகிறேன். அது என்ன தெரியுமா? கிளாம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்டு இருக்கிறதுல எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப கிட்ட. எங்கள் வீட்டிலேருந்து ஜஸ்ட் 5 கிலோமீட்டர்ஸ் தான். நாளைக்கு ஃபுல்லாக அந்த ஊரை பார்க்கும், கிளாம்பாக்கம், அந்த கூடுவாஞ்சேரி, அந்த நந்திவரம், அந்த மாதிரி ஏரியாங்கெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு நாளைக்கு போய்ட்டு ரவுண்ட் அப் பண்ணி எடுத்து உங்களுக்கு இதே மாதிரி பேக்ரவுண்டில் ஏதாவது பேசுகிறேன். அதே மாதிரி பேக்ரவுண்டில் இந்த மாதிரி பேசாமல் வேறு ஏதாவது கதை ஏதாவது சொல்கிறீங்களா? ஒரு அரை மணி நேரம் ஏதாவது கதை சொல்கிறேன் உங்களுக்கு. அப்படியே ஏன்னா வெறுமனையாக அப்படியே இருந்தால் போர் அடிக்கும். ஸோ எனிவே மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ், இந்த வீடியோ முடிய போகுது இன்னும் ஒரு சில நிமிடங்களில். ஸோ என் வீடியோ பாருங்கள், நண்பர்களெலாம் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் 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 பாய். தேங்க்யூ.